வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான 11th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய பயோஸ்வாலஜி அதில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெசன் பார்த்துருக்கோம். அதுக்குரிய நேற்று நான் வீடியோ கொடுத்துருந்தேன். இன்றைக்கி செகண்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது லெசன் 2 விலங்குலகம் அப்படிங்கிற பாடம். விலங்குலகத்தில் என்னென்ன தொகுதிகள் இருக்குது, அப்புறம் என்னென்ன வகுப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே டீட்டெயிலாக அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறதா இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ளதான் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 35 தொகுதிகளை கொண்ட விலங்குலகத்தில் எத்தனை தொகுதிகள் முதன்மை தொகுதிகள் ஆகும்? டோட்டலாக எத்தனை விலங்குலகத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 35. இந்த 35ல முதன்மை தொகுதிகள்னு எத்தனை இருக்குன்னா 11 முதன்மை தொகுதிகள் இருக்கு. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்க எல்லாமே சரியான கூற்று தான். அந்த லைன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்பஞ்சுகளின் வெளியடுக்கில் தட்டையான பினக்கோசைட் செல்கள் காணப்படுகிறது. ஓகேவா? கடற்பஞ்சுகள்ல உள்ளடுக்குல கொயனோசைட் அல்லது கசையிலை கழுத்துப்பட்டை செல்கள் காணப்படுது உள்ளடுக்குல. அடுத்து, கடற்பஞ்சோட உடல் வழியே செல்கின்ற நீரோட்டத்தை உருவாக்கும் வேலையை இந்த கொயனோசைட் செல்கள் தான் செய்யுது. இது மூணுமே கடற்பஞ்சை பத்தின டீட்டெயில்ல மூணுமே சரி. அடுத்து, ஸ்பாஞ்சுகள் போன்ற துளையுடலிகளில் எவ்வகையான திசுக்கள் காணப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாஞ்சுகள்னு சொல்லக்கூடிய துளையுடலிகள்ல எந்த மாதிரியான திசுக்கள் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு திசுவும் தசை திசுவும் கிடையாது. இது ரெண்டுமே கிடையாது. ஏ அண்ட் பி கிடையாது. என்னென்ன திசு? நரம்பு திசு அண்ட் தசை திசு. அடுத்து, திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய அளவான உறுப்பு கட்டமைப்பை முதலாக எந்த தொகுதியில வெளிப்பட்டுச்சு? எது திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய ஒரு உறுப்பு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த தொகுதியில இருக்குது அப்படின்னா தட்டைப்புழுக்கள்ல இருக்குது. கூற்று காரணம், தட்டைப்புழுக்களோட செரிமான மண்டலம் முழுமை பெறா செரிமான மண்டலம் எனப்படுது. தட்டைப்புழுக்களோட செரிமான மண்டலத்துக்கு என்ன பேர்னா முழுமை பெறா செரிமான மண்டலம். ஏன் அப்படின்னா, இந்த செரிமான மண்டலத்தில் ஒரே ஒரு வெளிப்புற துளை மட்டும் காணப்பட்டு அதுவே வாயாகவும் மலத்துளையாகவும் செயல்படுது. செரிமான மண்டலம்னா என்ன? ஒரு சைடு போய் ஒரு சைடு வெளியே வரணும். ஆனா இங்க ஒரே சைடு தான், உள்ள போறதும் அந்த சைடு தான், வெளியே வர்றதும் அந்த சைடு தான். அப்படிங்கிறதுனாலதான் இதோட செரிமான மண்டலம் முழுமை பெறாத செரிமான மண்டலம். அப்போ கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. திறந்த வகை சுற்றோட்ட மண்டலத்தில் இரத்த நாளங்களின் தன்மையால் ரத்தம் திசு இடைவெளியில் நிரம்பி காணப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம், அதாவது இரத்த மண்டலம்ங்கிறது மூடிய வகை, திறந்த வகை அப்படின்னு ரெண்டு இருக்கு. திறந்த வகையில இரத்த நாளங்கள் இருக்கிறதுனால ரத்தம் என்ன பண்ணுது? திசுக்களுக்கு இடையில நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க இந்த தமனி, சிரை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் தமனி, சிரை அதெல்லாம் இருக்கும். அதனால அது மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரியான திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் எதுலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள், இதுல எல்லாத்துலயுமே திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் தான் இருக்கு. பொறுத்துக, ஈரடுக்கு விலங்குகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா குடற்சுவர் அடுக்கு இருக்குமா. அடுத்து, மீசோக்லியா அடுக்கு ஜெல்லி மீன்கள்ல தான் காணப்படுது. மூவடுக்கு விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு தட்டைப்புழுக்கள். ஆப்ஷன் 312. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பூச்சிகளுக்கு இருபக்க சமச்சீர் இருக்கும். ஒரு பூச்சியை எடுத்து இப்படி சமமா பிரிச்சோம்னா ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதான் இருபக்க சமச்சீர். அது கரெக்ட் தான். சீப்பு ஜெல்லி மீன்ல பாத்தீங்கன்னா ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சீப்பு ஜெல்லி மீன்ல ஈரார சமச்சீர் அமைப்பை கொண்டது. கடல் சாமந்தி ஆர சமச்சீர் அமைப்பை கொண்டது. நட்சத்திர மீன் 5 சமச்சீர் கொண்டது. கடற்பஞ்சு இருபக்க சமச்சீர்னு சொல்லியிருக்காங்க. அது இருபக்க சமச்சீர் கிடையாது. ஓகேவா? இது ஒண்ணுதான் தவறான இணை. அடுத்து, சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போலி உடற்குழி உள்ளவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைப்புழுக்கள். சைசோசீலோமேட்டுகள், இந்த உடற்குழியை சைசோசீலோமேட்டுகள், என்ட்ரோசீலோமேட்டுகள், அதாவது உண்மையான உடற்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல 2 வகை இருக்கு. அந்த சைசோசீலோமேட்டுகள் வகை வலைத்தசை புழுக்கள்ல இருக்குது. என்ட்ரோசீலோமேட்டுகள் முதுகு நாணிகள்ல இருக்குது. இது மூணுமே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு.
எந்த உயிரியின் உடலில் ஒவ்வொரு கண்டமும் அமைப்பிலும் செயலிலும் வேறுபடுகிறது? அதாவது இப்போ மண்புழுக்கள் இருக்குன்னா அதோட உடலம் வந்து ஃபுல்லாகவே கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள அமைப்பும் செயலும் வேற வேற செயல்படுறது எந்த உயிரிலன்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சியில். மண்புழுவில் கிடையாது. மண்புழுவில் எல்லாமே ஒவ்வொரு கண்டத்தோட அமைப்பும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். பட் கரப்பான் பூச்சியில் அப்படி இல்லை, வெவ்வேறு வகையான செயல் நடைபெறுகிறது. நீரோட்ட மண்டலமான கால்வாய் மண்டலம் என்ற சிறப்பு பண்பு எந்த உயிரியில் காணப்படுகிறது? கால்வாய் மண்டலம்ங்கிற சிறப்பு பண்பு வந்து கடற்பஞ்சில தான் காணப்படுது. உடலில் உள்ள உணர் நீட்சிகளில் நெமட்டோசிஸ்ட் எனப்படும் கொட்டும் செல்களை கொண்ட நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொட்டும் செல்கள். அது உள்ள ஒரு தொகுதி எது? எந்த தொகுதியில வந்து கொட்டும் செல்கள் இருக்கு அப்படின்னா நிடேரியா அப்படிங்கிற தொகுதி. நிடேரியா. பவளம் போன்ற நிடேரியாக்களின் சட்டகம் எதனால் ஆனது? ஒவ்வொரு பொருளால் ஆனதா இருக்கும். ஓகேவா? அதோட மேல் சட்டகம். ஸோ நிடேரியாக்களோட சட்டகம் வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. கைட்டின்கிற பொருளால் ஆனது, கால்சியத்தினால் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நிடேரியா அதாவது பவளப்பாறைகள், பவளம் இருக்கு இல்லையா, அதோட சட்டகம் வந்து எதனால் ஆனதுன்னா கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. உயிரிகளில் இருந்து ஒளி உருவாகும் உயிர் ஒளிர்தல்ங்கிற சிறப்பு பண்பு பெற்ற தொகுதி. இது ரொம்ப முக்கியமானது. உயிர் ஒளிர்தல் அதாவது வெளிச்சம் வரும். சில உயிரினங்கள்ல இருந்து வெளிச்சம் வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒளிர்தல் அப்படிங்கிற பண்பு வந்து எந்த தொகுதியில இருக்குன்னா டினோஃபோரா அப்படிங்கிற தொகுதியில தான் இருக்கு. டினோஃபோரா. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டங்களாக்கம் என்னும் நிகழ்வு மெட்டாமரிசம் எனப்படும். ஸோ உயிரினங்கள் வந்து கண்டங்களாக பிரிக்கப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து மெட்டாமரிசம். நீரிஸ் என்னும் நீர்வாழ் விலங்குகள்ல பாரப்பொடியா எனப்படும் பக்க இணை உறுப்புகள் நீந்துவதற்கு பயன்படுகிறது. பாரப்பொடியாங்கிறது நீந்துவதற்கு பயன்படக்கூடிய உறுப்பு. அதுவும் கரெக்ட் தான். மண்புழுக்கள்ல கைட்டின் என்னும் பொருளாலான முட்கள் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகின்றன. இதுவும் கரெக்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வளைத்தசை புழுக்களில் திறந்த வகை இரத்த சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகிறதுங்கிறத தவறு. இதுக்கு வந்து மூடிய வகை இரத்த சுற்றோட்ட மண்டலம் இதுக்கு காணப்படுகிறது. அப்ப டி மட்டும்தான் தப்பு. விலங்குலத்தின் பெரிய தொகுதி எது? ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கணுக்காலிகள் தான் அதிகமா இருக்கு விலங்குலகத்துல. அடுத்து தோல் உரித்தல் அப்படிங்கிற நிகழ்வு காணப்படும் தொகுதி. ஸோ தோல் உரித்தல் அப்படிங்கிறது எது? இந்த பாம்பு இதுக்கெல்லாம் தானே தோல் உரித்தல்ங்கிற நிகழ்வு காணப்படும். அது எல்லாமே கணுக்காலிகளில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கணுக்காலிகள். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ வந்து இதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.